ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க எபிசோட் 13. எங்ககிட்ட ஒரு ஏற்றுமதி கம்பெனி இருந்துச்சு. எங்கள் தாத்தா அப்பா எல்லாருக்கும் அதுதான் பிஸ்னஸ். டாலர் மதிப்பு குறைஞ்சதால் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டமாகி கடைசியில் அந்த கம்பெனியவே மூடிட்டோம். அது மட்டும் இப்போ இருந்திருந்தா எங்கள் நிலைமையே வேறு. இப்படி நாங்கள் அல்லாட வேண்டியதில்லை. கிராமத்தில் 10 ஏக்கர் நஞ்சை, 10 ஏக்கர் புஞ்சை, தென்னந்தோப்பு, பம்பு செட்டு, முப்போகம் விளையிற பூமி. அதெல்லாம் ஒரு காலம். அது மட்டும் இப்போ இருந்தால் காலை நீட்டிட்டு சாப்பிட்லாம். உண்மையாகவே இதெல்லாம் இருந்து இப்போ இல்லாமல் போனவர்களோட நிலை ரொம்பவே வருத்தமானது தான். காசு இருக்கிறப்ப எல்லாரும் வந்தாங்க, இப்போ யாருமே கண்டுக்கிறதில்ல. அப்போல்லாம் கோயில் திருவிழான்னா எங்கள் வீட்டில் இருந்து தான் சாமியே எடுப்பாங்க. இப்போ யாரும் ஏன்னு கூட கேட்குறதில்ல. இந்த வருத்தமெல்லாம் கவலைக்குரியது தான். யார்ட்டையாவது நாம் இப்படி புலம்புறப்ப அவங்களும் கவலைப்படாதீங்க, எல்லாம் திரும்ப வரும் அப்படின்னு தெம்பா 4 வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் எத்தனை புலம்பல். ஆனால் அவங்க இப்படி சொல்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. இது இல்லாமல் போனதால் நமக்கு எதுவுமே இல்லாமல் போணுச்சு அப்படின்னு நினைக்கிற வர போன எதுவும் திரும்ப வர போகிறதில்ல. பூரண கும்ப மரியாதை, 10 ஏக்கர் தோப்பு, ஏற்றுமதி கம்பெனி, இப்படி எதுவும். ஏன்பா நீ ரொம்ப தான் அநியாயம் பண்ணுற. இருந்ததெல்லாம் போச்சேன்னு மனுஷன் புலம்ப கூட கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி புலம்புனா போனதெல்லாம் வந்துடும்னா புலம்புங்க, அழுங்க. ஆறுதல் சொல்கிறேன் பேர் வழின்னு இன்னமும் உங்களை 4 பேர் மேலும் மேலும் அசம்பந்தமாக தான் மாற்ற போகிறாங்க. அவ்வளவுதான். உண்மையில் பார்க்க போனால் உங்களிடம் இருந்தது எல்லாமே உங்களுடைய முந்தைய தலைமுறையினுடைய உழைப்பாலையும் தன்னம்பிக்கையாலையும் வந்துச்சு. அப்படி வந்த பொருட்கள்லாம் இல்லாமல் போனதுனால நமக்கு முந்தைய தலைமுறையிடமும் நம்மகிட்டையும் இருந்த நம்பிக்கையும் மன உறுதியையும் தொலைச்சிட்டோம். இன்னொரு குணத்தில் பார்த்தா காலாட்டிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அடி விழுந்ததால் ஏற்பட்ட எரிச்சல் தான் அது. கான் லூயி அப்படிங்கிற ஒரு பெரிய மனவியல் ஆராய்ச்சி நிபுணர் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு பிறகு ஒன்று சொல்கிறாரு. இவர்கள் எல்லாமே தங்களுடைய சோம்பேறித்தனத்தை மறைக்கவும் தொடர்ந்து உழைத்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிற அவருடைய போராட்ட மனத்தை ஏமாற்றவும் இப்படி இல்லாததை காரணம் காட்டி தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அது இருந்திருந்தா இதை செஞ்சிருப்பேன், இது இருந்தா அதை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறப்போ இல்லாமலே போன விஷயம் மட்டுமே மனதுக்கும் கண்ணுக்கும் தென்படுது. மேலும் மேலும் உயரவும் விட்ட இடத்தை பிடிக்கவும் உங்கள் கண்முன்னே கிடக்கிற வாய்ப்புகள் எல்லாம் வீணாக போயிடுது. ஒரு நிலையில் பரபரப்பாக எங்கிக்கிட்டு இருந்த மூளையும் மனசும் சுருங்கி போய் புலம்புறதுக்கு ஆள் தேடுறதுலேயே பொழுது விடியுது முடியுது. இதனுடைய அடுத்த நிலை இன்னமும் ஆபத்தானது. நீங்கள் புலம்புற நபர்கிட்டையும் இதே மாதிரி கதை இருக்கும் அப்படின்னா இந்த பரிமாற்ற புலம்பல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடித்து போகும். நீங்கள் உங்கள் முதல் மரியாதை கதையை எடுத்து விட்டீங்கன்னா அவங்க நாட்டாம கதையை போட்டிக்கு சொல்லுவாங்க. போராடி ஜெயிக்கிறதுல வல்லவராக இருந்த நீங்கள் 2 பேரும் புலம்புறதுல யார் சிறந்தவர்னு போட்டி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. விட்டதை பிடிக்கிறது எப்படின்னு அப்பப்போ பேசுவீங்க. விட்டதை ஒரே நாளில் பிடிப்பதற்கான வில்லங்கமான வழிமுறைகள்லாம் தேடுவீங்க. நிறைய யோசனைகளை உருவாக்குவீங்க. இழந்ததை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு குறியாக இருக்குமே ஒழிய இருப்பதை வச்சுக்கிட்டு படிப்படியாக உயர்வது எப்படி அப்படிங்கிறத உங்கள் பரிசீலனையில் கூட இருக்காது. இதில் இருக்கிற இன்னொரு உளவியல் சிக்கல் என்னன்னா தாங்கள் தாழ்ந்து விட்டோம் அப்படின்னு ஊர் பேசாத அளவுக்கு தங்களை காட்டிக்கிட்டு உடனடியாக உயர்ந்திடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் அது. நீங்கள் ஒரே இரவில் உங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்து விட்டதா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவையெல்லாம் படிப்படியாக தான் பறி போயிருக்கும் என்பதே யதார்த்தம். அப்படித்தான் மீண்டும் படிப்படியாக தான் உயர முடியும். நீங்கள் பணம் வச்சிருக்க போது மட்டும் உங்களோட அளவலாவிய கூட்டம் இன்னைக்கு உங்களை மதிக்கலைன்னு ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க?
அவங்க உங்களோடு இருந்தது உங்கள் காசுக்காகத்தான் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? பிறகு ஏன் அவங்கள பற்றி கவலைப்படுறீங்க? உங்களோட உண்மையான நண்பனையும் உறவுகளையும் உங்களது வீழ்ச்சி அடையாளம் காட்டி இருக்குதே, அதுக்காக சந்தோஷப்படுங்க. காசுக்காக பழகுற கூட்டம் பணம் வந்தால் தானாக வரப்போகுது. இந்த உலகம் அப்படித்தான். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்க முடியாது. நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நம்பிக்கையை மட்டும் இழக்கவே இழக்காதீங்க. நான் என் வாழ்வை அடிப்படையில் இருந்து துவங்க வேண்டும் என்ற முடிவோட உலகத்தை பாருங்க. உங்களோட கண்ணெதிரே வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக தெரியும். என்ன செய்கிறது அப்படின்னு பரிதை வச்சுக்கிட்டும் பயந்துக்கிட்டும் இருந்தால் உங்கள் கையிலேயே வாய்ப்பு இருந்தாலும் அதை கவனிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட காசு இருந்தப்ப நட்பு பாராட்டிட்டு இப்போ ஏளனமாக பார்க்குறவங்களுக்காக நீங்கள் உயரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உழைக்க வேண்டியதும் போராட வேண்டியதும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக. அம்மாவை மீண்டும் காரில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக, தங்கையை பெரிய இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்காக, உங்களின் அன்புக்குரியவர்களுக்காக. அந்த பணத்துக்காக பழையவர்களிடம் நிரூபிப்பதற்காக அல்ல. விட்டு போன அந்த பழைய நண்பர்களுடைய செயலை மனசில் வச்சுக்கிட்டா தானே ஒரு வைராக்கியம் பிறக்கும். உத்வேகத்தோடு வேலை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது தவறு. அந்த எண்ணம் உங்களுக்கு அழுத்தமான நிர்பந்தத்தை கொடுக்கும். திட்டமிடுதலையும் செயலாற்றுதலையும் திசை திருப்பும், அவசரப்பட வைக்கும், உங்களுடைய நிதானத்தை விலை பேசும். உங்கள் பாசத்திற்கு உரியவர்களுக்காக நீங்கள் அதை செய்கிற போது பலு தெரியாது, பதட்டம் இருக்காது, கண்ணு முன்னே இருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தெளிவாக புரியும். இழந்ததை பற்றி கவலைப்படுறத விட்டு இருப்பதை கவனிக்க துவங்கினாலே நீங்கள் பழைய நிலைக்கு செல்லும் பாதையின் முதல் படியை தொட்டு விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். ஓய்வுக்கு பிறகு நிறைய பேர் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு புலம்புறதுக்கு காரணம் அவர்களுக்கு இழந்ததன் மீது இருந்த ஈர்ப்பு தான். அதனாலேயே ஓய்வுக்கு பிறகு தாங்கள் பெற வேண்டிய உயரிய இடங்களையும் அவங்க கவனிக்க தவறிடுறாங்க. அமெரிக்காவில் கர்னல் சாண்டர்ஸ் அப்படிங்கிற 65 வயசு தாத்தா ஓய்வு பெற்ற பிறகு அவர்கிட்ட மிச்சம் இருந்தது ஒரு உடஞ்ச காரம், நல்லா சமைக்கிற அவங்க அம்மா உருவாக்கின ஒரு ரெசிபியும் தான். வேலையில் இருக்கிறப்ப இருந்த வாழ்க்கை இப்போ இல்லை, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு குழம்பலை வித்தியாசமாக யோசித்தார். தன்னோட அம்மா ரெசிபி புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நிறைய உணவு தயாரிப்பு நிறுவனங்களுடைய கதவுகளை தட்டினார். ஒருத்தரும் அதை வாங்கிக்க தயாராக இல்லை. போயா கிழவா அப்படின்னு வெளியேற்றிய கதவுகளும் உண்டு. நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் என்னை மரியாதையாக செய்த இந்த சமுதாயம் இப்போ ஏளனமாக பார்க்குதே அப்படின்னு யார்கிட்டையும் சாண்டர்ஸ் புலம்பலை. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்வை மீண்டும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்கிய சாண்டர்ஸுக்கு திடீர்னு ஒரு யோசனை. ஓய்வூதிய பணம் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கே, இதை நாமே செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு உடனே ஒரு முடிவெடுத்தார். இன்னைக்கு உலகம் முழுசும் அவருடைய நிறுவனம் கொடி கட்டி பறக்குது. இந்தியாவிலையும் வெற்றிகரமாக கால் பதிச்சிட்டாங்க. ஒரு மீசிக்கார தாத்தா படம் போட்ட KFC கடைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்று கெண்டகி வறுத்த கோழி உலகம் முழுவதும் பிரசித்தம். 65 வயசுக்கு பிறகு உலகம் அறியும்படி தன்னை உயர்த்தி கொண்டது கர்னல் சாண்டர்ஸருடைய சாதனை. அதற்கு காரணம் கண்ணு முன்னாடி இருந்த வாய்ப்புகளை அவர் கவனிச்சாரு. மூடிவிட்ட கதவுகளை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு ஆன பிறகு புதிதாக வாழ்க்கையை தொடங்க வேண்டியது தானே. அநேகமாக ஆரம்பத்தில் அது பழைய வாழ்க்கையை போல் சுகமானதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இழந்து போனதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தால் எதிர்காலமும் இழப்பு காலாகும். அது அப்படியே அமோகமாக வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க முடியுமா? என்னப்பா பேசுகிற நீ அப்படிங்களாம். உண்மைதான், ஆனால் நடைமுறை வேறல்லவா. சில விஷயங்களை விட்டுட்டா பல விஷயங்களை பெற முடியும். உங்களுக்கு குரங்கை எப்படி பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஒரு கையை கஷ்டப்பட்டு நுழைக்கிற அளவுக்கு சிறிய வாய் இருக்கிற மாதிரியான ஒரு கனமான பானைக்குள்ள குரங்குக்கு பிடிச்ச கடலை மிட்டாய் பதார்த்தங்கள் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. குரங்கு அந்த வாசனையை வச்சுக்கிட்டு அங்கே வரும். பெண்கள்லாம் வளையல் மாட்டுகிற ஸ்டைலில் விரலை நேராக வச்சுக்கிட்டு
அந்த பானைக்குள்ளே கையை விடும். இப்போ கை ஈஸியாக உள்ளே போயிடும். உள்ளே கிடக்கிற பண்டங்களை எடுத்துக்கிட்டு கையை மூடும். அப்போ மூடிக்கிட்டு இழுக்கும்போது கை வெளியே வராது. உள்ளங்கையை மூடிக்கிட்டு வலையில் கட்டினா அதே மாதிரி தான். அந்த கனமான பானையை தூக்கிட்டு அதால் ஓடவும் முடியாது. கையில் இருப்பதை கீழே உள்ளே போட்டுட்டா கையை உள்ளே நுழைச்ச மாதிரியே வெளியே எடுத்து தப்பிச்சிடலாம். ஆனால் குரங்குக்கு அது தெரியாது, அது தோணவும் தோணாது. கை மூடுறபடியே வச்சுக்கிட்டு வெளியில் இழுக்க ட்ரை பண்ணும். படாத பாடுபடும். கண்ணி வச்சவர் வந்து சிக்கிக்கிட்ட குரங்கை பிடிச்சிட்டு போயிடுவார். இது மாதிரி தான் இழந்து போனது குறித்த நினைவுகளையும் கவலைகளையும் உள்ளங்கைக்குள்ளே வச்சு மூடிக்கிட்டு நாம் சிரமப்படுறோம். அதை விட்டுட்டோம்னா அதை விட்டு வெளியில் வந்துடலாம், ஆனால் விட மாட்டோம். சரி, குரங்குக்கு தான் இது தெரியாது, நமக்கும் கூடவா தெரியாது? சில நேரங்கள்லேயே தெரிஞ்சே சில அனாவசியமான சுமைகளை சுமக்கிறோம். ஒரு நிலையில் அது பழகி போயிடுது. அடுத்த நிலையில் அந்த சுமை இல்லாவிட்டாலும் வாழ்க்கை நார்மலாக இல்லாத மாதிரி ஆயிடுது. இந்த சாராய ஃபேக்ட்ரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வாசனை பழகி போனாப்புல. இழந்ததின் மீது மனிதனுக்கு எப்போதுமே ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதை தொலைத்தால் அன்றி அவனுக்கு புதிதாய் வேறொன்றும் கிடைக்கப் போவதில்லை அப்படிங்கிறாரு ஆன்லி. குரங்கு மாதிரியே கையை மூடிக்கிட்டு அர்த்தம் இல்லாமல் போராடாதீங்க. உதறி விட்டுட்டு வாங்க. உலகமே உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுடைய பழைய பிம்பங்களை விட மேலானது, உயர்வானது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.